சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடக்ஷனில் சூரி மற்றும் அன்னபெல் நடிப்பில் PS வினோத்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் வருகிற ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகிற படம் தான் கொட்டுக்காளி. ஸோ இந்த படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் படம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு ஒரு லெட்டர் பேடையும் ஒன்று விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்டார்டிங் எப்பயுமே எல்லா படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட், மத்திய அரசின் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வந்து ஒரு 10 செகண்ட் வந்து போடுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து அந்த 103 நிமிடங்களும் 44 செகண்டும் வந்து ராக்கூத்திலிருந்து நவீன உலகத்துக்கு கொண்டு போயிருக்கார் இந்த இயக்குனர் அப்படின்றதையும் ஒரு பதிவாகவே சொல்லியிருக்கார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை சூழலையும் அதிலையும் தானாதிக்க சமூகத்தையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியே அவர் வந்து நிறைய விஷயத்த பேசியிருக்கார். அதில் ஒரு விஷயமா நம்மளே பார்க்கலாம். அதில் சூரி என்ற கேரக்டர் வந்து இந்த கதாபாத்திரம் வந்து சூரியை தவிர யாரும் நடிக்க முடியாது, அந்த வாழ்வியோடு அவர் கலந்துருக்காரு அப்படின்றதையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன்ற கேரக்டரே மறைஞ்சிருது, அந்த பாண்டியன்ற ஒரு கேரக்டர் மட்டுமே இந்த கதை முழுவதும் வந்து தொடருது அப்படின்றத சொல்கிறாரு. அதுலேயும் அந்த அன்னபெல் அவர்கள் நடிப்பில் வந்து அந்த கொட்டுக்காளி அப்படின்ற அந்த வார்த்தையும் அந்த சொல்லுக்கு உகந்த ஒரு கேரக்டராகவும் அவங்க நடிச்சிருக்காங்கன்றதையும் கமல் சார் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அதில் வருகிற ஒவ்வொரு இயற்கை சூழலும் சரி, அதில் வருகிற மனிதர்களும் சரி, அதில் வர ஒவ்வொரு விஷயமும் சரி, அந்த சூழலையும் அந்த விஷயத்தையும் கடத்துகிற விஷயமாகவே அது கொண்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் நிறைய கிராமங்களில் எல்லா டெவலப்மெண்ட்டான ஏரியாலேருந்து ரோடு வசதியிலேருந்து தண்ணி வசதி எல்லா வசதியும் இப்போ மின்சார வசதிகள் இது எல்லாமே இருந்தும் அந்த ஊரில் அந்த மக்களும் அந்த குடும்பத்தில் இருக்க சார்ந்தவர்களும் எங்கள் பெண்ணுக்கு வந்து போய் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து இன்னமும் அவங்க வந்து ஒரு பின்தங்கிய ஒரு நிறுவனத்திலையும் அந்த என்ன சொல்கிறது ஒரு 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 புரிதல் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதையும் அந்த விஷயத்தில் வந்து பதிவு பண்ணுறாங்க. அந்த குடும்பமும் சரி, சூர்யா அவர்கள் அந்த பாண்டியன்ற கேரக்டரில் சூர்யா அவர்களும் சரி, அவங்களோட குடும்பமும் வழிமொழிகிறாங்க எங்கள் வீட்டு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டிகிட்டு போகிற ஒவ்வொரு வழியிலையும் சரி, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிற வழியிலையும் சரி, அந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து நுணுக்கமாக சொல்லுது அப்படின்றத கமல் சார் அவர்கள் தெளிவாகவே அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து அந்த கிராமத்திலே வந்து இயற்கை சூழலோடு சேர்ந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாலும் அந்த சேவல்ன்ற ஒரு விஷயம் வந்து அது கட்டப்பட்டு அந்த சேவல்ன்ற விஷயம் கட்டப்பட்டு அந்த சேவல் வந்து அந்த கொட்டுக்காளி அவர்களை அவங்க பார்க்கும்போதும் சரி அது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுது. அதுவும் இல்லாமல் அந்த சேவல் கட்டப்பட்டது அது சேவலோட மறுபெயர் என்னென்னா ஒரு ஆணாதிக்கத்தை தான் வந்து சேவலோட ஒரு குறியீடாகவே சொல்கிறாங்க அப்படின்றதையும் கமல் சார் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. அதுவும் இசை இல்லாமல் ஒரு படத்தில் ஒரு இசையே இல்லாமல் இந்த இயற்கை சூழலாகவே இயற்கையாகவே சில இசையை கொடுத்து அதுலேயும் வரைகிற ஒரு கேரக்டரோட ஸ்பீச்சும் அவங்க சொல்கிற ஒரு செயல்களுமே அந்த படத்துக்கு இசையாகவும் அந்த படத்துக்கு ஒரு கதைக்களத்தை ஓட்டுற விதமாகவும் அதில் அதிகமாக அமைஞ்சிருக்குன்றதையும் கமல் சார் அவர்கள் சொல்கிறாங்க. இது சினிமா விமர்சனம் அல்ல, இப்படிப்பட்ட நல்ல நல்ல படங்கள் வருவதற்கான ஒரு கடிதமும் ஒரு கட்டியம் அப்படின்றதையும் கமல் சார் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல சினிமாக்களும் தமிழ் சினிமாவில் வருது. இப்படிப்பட்ட தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நல்ல படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்பதும் முக்கியம் நல்லது. இதுக்கு இந்த படத்துக்கு வந்து இயற்கை மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் சிவகார்த்திகேயன் அவர்களும் அவரோட ப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் கமல் சார் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து கமல் சார் அவர்கள் பார்த்து அந்த டீமையும் கூப்பிட்டு ஒரு பிக்சரையும் எடுத்து ஒரு லெட்டர் பேடையும் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து வருகிற ஆகஸ்ட் 23 வந்து ரிலீஸ் ஆகிறது. ஸோ உங்கள் எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்கிறது, உங்களுடைய ஆர்வமும் இந்த படத்தை நீங்கள் எப்போ போய் பார்க்க போகிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டும் சரி, இப்போ நீங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.